நாளும் தொடர்ந்து நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை பற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தார். நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளில் நாம் 74வது பாடலை பாடுவோம். தந்தை பெர்க்மன் சவுல் பாடல் புத்தகத்தில். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன் நான், கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம், தியானம் செய்திடுவேன் நான், தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பரப்பேன் நான், கழுகை போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது நான், நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன் நான், என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான பொழுது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடு எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவர் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தாள். அவளுக்கு விடுவிக்கக்கூடாதபடி ஒன்றாகலும் ராஜாவுக்கு மறைவாக இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுக்கு
உடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபொழுது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிட்டு நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கணும் உம்முடைய ஞானமும் செல்வம் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்னென்னைக்கு சிநேகிக்கிறபடியினால் நியாயம் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்னங்களையும் கொடுத்தார். ரிஜபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜா அரண்மனைக்கும் ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜாவு ஸ்திரீக்கு வெகுமதிகளை கொடுத்தாலும் அல்லாமல் அவன் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபு தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளால் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறைய பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திலிருந்து 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலை பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாமான்களில் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாமான்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலே 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகளை எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்தாலே ஈராமின் கப்பல்களோடைய தர்சீசின் கப்பல்களும் இருந்தது. தர்சீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் ஞான தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தார். சாலமோன் இருதயத்தில் தேவன் அருளி ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கைகளாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேர் வழுதுகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்ந்தார். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவர்களை ரதங்கள் வரைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்தில் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளி கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கள் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளி காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளி காசுமாக இருந்தது. இந்த பிரகாரம்
ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. இந்த நேரத்தில் இருந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். குறிப்பாக சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கும்படிக்காக 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு ஆண்டவர் சாலமோன் கேட்ட அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தை பார்க்கும்படிக்கு சேபா நாட்டு ஸ்திரீ பரிவாரங்களோடு அந்த சாலமோனை சந்திக்க வருகிறார். சந்திக்க வந்து சாலமோனிடத்தில் விசாரிக்கிறார். அவள் பல விடுகதைகளோடு வருகிறதை நாம் பார்க்குறோம். அந்த நாட்டு ஸ்திரீ வந்து தலைவி கேட்குறார். பல விடுகதைகளோடு வந்து அவரை கேட்கும் பொழுது அனைத்து விடுகதைகளுக்கும் அவர் பதில் சொல்லுகிறார். இதை பார்த்து அவள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அநேக வெகுமானங்களோடு வருகிறதை பார்க்குறோம். வெகுமானங்களோடு வந்து இவர் எப்படி சொல்லுகிறார், கேட்குறதற்கு பதில் சொல்லுகிறார் என்பதை கேட்டு அந்த ஞானத்தை, அது தேவன் கொடுத்த விசேஷித்த ஞானம், அவர் கொடுத்த ஞானத்தை பார்க்க நிறைய பரிவாரங்களோடு வந்து கொடுக்கறதை பார்க்குறோம். கொடுத்து அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சாலமோன் சொன்னார். பின்பு அவள் திரும்ப போகும் பொழுது அவருக்கும் அதிகமான பரிவாரத்தை கொடுத்து அனுப்பினதை பார்க்குறோம். பரிவாரம். ஸோ குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு வரும்பொழுதும் அதிக பரிவாரத்தோடு ஒட்டங்களிடத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சாலமோனை சந்திக்க வந்து அவரை மீட் பண்ணி அவரிடத்திலிருந்து அந்த நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்ததை நாம் பார்க்கிறோம். திரும்பி போகும் பொழுதும் நல்ல தெளிவோடு நல்ல ஞானத்தோடு அந்த கேட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்ல விளக்கங்கள் கிடைத்தது. சாலமோனும் பரிவாரங்களை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்துல 9ஆம் வசனம், உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்து மேல் வைக்க உண்மையில் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதி செய்கிறதற்கு உம்மை ராஜாவை ஏற்படுத்தினாள் என்றார். புகழ்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவள் புகழுகிறாள். ஆண்டவர் சாலமோனை வைத்த விதத்தை பார்த்து புகழ்ச்சி. 10வது அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் அந்த மாதிரி வரவே இல்லை. அந்த அளவு அந்த பரிவாரங்கள் அந்த வெகுமானங்களை கொண்டு வந்து சாலமோனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஒப்பையிலிருந்து பொன்னை கொண்டு வர ஈராமன் கப்பல்கள் ஒப்பையிலிருந்து வந்து அவ்விதமாக வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து கொடுத்ததை அங்கே நான் பார்க்குறோம். ஆகவே அதே போல் 13ஆம் வசனத்தில் ராஜாவாகிய சாலமன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். இதில் நான் பார்க்கும் பொழுது நாம் இதை சற்று சிந்திக்க, பல இந்த நாளில் கூட பல போராட்டங்கள் தடைகள் இருக்கலாம். இருந்த சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது அவள் கேட்குறதே அந்த சாலமோன், ஆண்டவர் சாலமோனிடத்தில் இருந்த தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அந்த தேசத்துக்கு சேபா நாட்டு ராஜஸ்ரீ வருகிறார். அவள் சும்மா வரல, பரிவாரத்தோடு வருகிறாள். வெகுமதிகளோடு வருகிறாள். கொண்டு வந்து கொடுத்து அவள் எதிர்பார்த்ததெல்லாம் சாலமோனிடத்தில் இருந்தது. சாலமோனிடத்திலிருந்து பதில் வந்தது. இதெல்லாம் பார்த்து சாலமோனுக்கு அவள் கொண்டு வந்ததும் இதுவரையிலும் அவ்விதமாக கொண்டு வந்து அந்த அளவு அதிகமாக கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவள் வந்து என்ன நோக்கத்தோடு வந்தாளோ அந்த நோக்கமும் அவளுக்கு நிறைவு பெற்றது. அதிலும் திருப்தி அடைந்தாள். வரும்பொழுது அவள் சும்மா வரவில்லை, கிரயத்தோடு வெகுமதிகளோடு வந்ததை நாம் பார்க்கிறோம். போகும்போதும் அவள் திரும்பி போகும் பொழுதும் வெறுமையாய் போகவில்லை, நல்ல வெகுமதிகளை பெற்றுதான் திரும்பி போனாள் என்று நாம் பார்க்கிறோம். இதே போல் நாம் சில நேரம் ஆரம்பத்திலே நமக்கு சில தடைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்திருந்தாலும் இந்த உபவாச ஜெபத்தில் தேவன் நாமும் நல்ல வெகுமதிகளோடு தேவ சமூகத்திலே வருவோம். மனப்பூர்வமாய், மன உண்மையாய், வாஞ்சியோடு எதையாகலும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். சாலமோனிடத்தில் அவங்க கேட்ட செய்திகள் எல்லாம் எதிர்பார்ப்பாக வந்தது போல
இங்கே ஆண்டவர் என்ன செய்வார், உபவாசத்தினால் என்ன நன்மை உண்டு, எப்படி என்ற ஒரு ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு அங்கே பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்க. நம்ம பொண்ணு வெள்ளியும் கொண்டு வராவிட்டாலும் நம்மை பூர்ணமாய் ஒரு சமர்ப்பிப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு வருவோமே ஆனால் அங்கே சாலமோனிடத்திலிருந்து அங்கே கிடைத்ததே போல் ஆண்டவர் இந்த நாட்களில் தேவனுடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். நான் பெருமையாக என்ற செபம் பெருமையாக நம்ம விட மாட்டேன். நாம் பரிவாரத்தோடு திரும்பி போகலாம். நாம் எப்படி வர்றோமோ மன நிறைவோடு மன உற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு, ஏதோ கடமைக்காக ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு 10 நிமிஷம் வந்து போன உடனே நான் பாசிங் பிரேயரில் நிறைவு பெற்றவன் நான் வந்தேன், அப்படி இல்லாத அல்ல. ஒரு மனப்பூர்வமாக குறிப்பிட்ட நேரங்கள் வந்து தேவனை மையப்படுத்தி, ஏனோ தானோ இல்லாதபடி வந்து தேவனை மையப்படுத்தி மனப்பூர்வமாக நம்ம ஒன்று இல்லைனாலும் பொண்ணு வெள்ளி இல்லைனா நேரங்களை கொடுத்து நம்முடைய இருதயத்தையும் உள்ளத்தையும் மனதையும் சிந்தனைகளையும் நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நிச்சயமான பதில் கிடைக்கும் என்பதை நாம் இதிலிருந்து காண முடிகிறது. பாடலை பார்க்கும்போது கூட இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் சந்தோஷமே, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்து கதறி அழுதிடுவேன், காத்திருந்து பலனடைந்து கழுகை போல நான் பறப்பேன், கசந்த மாறா மதுரமாகும், கொடியை எகிப்து அகன்றிடும். கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து தடைகளை எல்லாம் உடைக்க நாம் ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஒரு பெரிய அளவில் இந்த ஜெபத்தை நாங்கள் செய்யாவிட்டாலும் கசந்து போன ஒரு நிலையிலே தான் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஜெபிக்க வருகிறோம். ஆரம்பமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை செய்ய விடாதபடி சத்துரு பல விதத்தில் தடைகளை செய்தான். ஆனாலும் அந்த தடைகளின் மத்தியிலும் தேவன் இந்த நிகழ்ச்சி எப்படி ஆகலும் ஒளிபரப்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம். கர்த்தர் நீர் இதை அறிகிறீர். பாவமுக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தம் ஒன்றும் தடைபடாதபடி கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி வேதத்தில் அந்த இருக்கிறதே அந்த சேவா நாட்டு ராஜஸ்ரீ எதிர்பார்ப்போடு நம்பி வந்தார்களோ அதே போல் நாங்களும் இந்த வார்த்தை ஆரம்பம் அற்பமாய் போராட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு முடிவு ஒரு சம்பூர்ணமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதோடு நிலையோடு வருகிறோமோ, எந்த நிலையோடு வருகிறோமோ அந்த நிலையோடு பரிவாரங்களோடு திரும்பி போக கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாங்கள் துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு போகிறதல்ல பா, எந்த நிலை என்று சொல்லி, ஆனால் பா அதிலே நாங்கள் உயர்வானவைகளை சிந்திக்கிற ஒரு இருதயத்தை தருவீராக. சேவா அந்த நாட்டு ராஜஸ்ரீ விலையுயர்ந்த வெகுமதிகளோடு மேன்மையான ஒரு அனுபவத்தோடு வந்ததை பார்க்கிறோம். விதமாக அதே அனுபவத்தில் நீர் அனுப்பினீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு நிறைவோடு கேள்விகள் மனதில் இருந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு எல்லாவற்றையும் மனதில் திருப்தி அடைந்தவர்களாக போனதை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கட்டளையிடப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்து செயல்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை நிர்ணயிக்க தேவன் சித்தம் கொண்டீரோ அது இந்த நாட்களில் நிறைவேறட்டும். உங்களிடத்தில் ஆண்டவரே அந்த ஸ்திரீ ராஜஸ்திரீ வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் கொண்டு வந்து பணிந்து பேசினார் என்பதை பார்க்கிறோம். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவர், எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை. அதற்கு ஈடாக எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மனம், எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய சமூகத்தில் காணிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களையே உம்முடைய சமூகத்தில் படைப்பிக்கிறோம்.
எங்களை முற்றிலுமாய் நீர் எடுத்து ஏற்றுக்கொண்டு எவையவே அசடுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அகற்றி எல்லா களிம்புகளையும் நீர் அகற்றி ஒரு தூய்மையான ஒரு நிலையிலே மாற்றி உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வீராக. நாங்கள் திட்டமிட்டபடி குறிப்பாக எந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டுமோ நாங்கள் திட்டமிட்டு இந்த காரியங்களை செபித்து அதற்காக என் தேவனிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபித்து நம்முடைய மகிமையை காண எங்களுக்கு இந்த நாளை ஆயத்தப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஏற்படுத்தின அந்த நாளை நினைத்த அந்த நாளிலிருந்து ஆண்டவரே எவ்வளவோ உத்தரவத்தை சத்துரு கொண்டு வருகிறார். இல்லாத காரியங்களையும் வீணான செயலையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அதன் நடுவிலும் ஆண்டவரே இந்த செபத்தை செய்ய நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வருகிறார். வந்து எங்களை வேதனைப்படுத்தி எங்களை காயப்படுத்துகிறார். அது நடுவில் நாங்கள் கசந்து போன நிலையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்யும்படி செபிக்கிறோம். அல்லாமல் எங்களுக்கு வேறு ஒரு நெருக்கடி இல்லை ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த நன்மையை காண வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாத வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஆலயமாகி எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நேற்று தினத்தில் கேட்டது போல எங்களுக்குள்ளே நீர் வந்து எங்களை நீர் இருக்கிற அசடுகளை அகற்றி குறைகளை வேதனைகளை துன்பங்களை துயரங்களை எல்லாவற்றையும் அகற்றி ஒரு நிறைவை கட்டளையிட்டு நாங்கள் ஆகிய அந்த ஆலயம் நாங்கள் உம்முடைய மகிமையின் கட்டின இந்த ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து சேர்க்க அங்கே அவர் கேட்டது போல ஈராமின் ராஜா எல்லாவற்றையும் வெகுமதிகளை கொடுத்து செயல்படுத்தினதே போல இந்த ஆலயத்தை கட்ட நிறைவான காரியங்களை கொடுத்து கட்டி முடித்து செயல்பட்டது போல குறிப்பாக இந்த நாட்களிலே வர ஆத்மா வர தடையாக இருக்கிற கட்டுகளை உடைக்க அதை நாங்கள் ஆண்டவரே முதல் ஒரு குறிப்பாக செபிக்க ஆண்டவர் என் உள்ளத்திலே கொடுத்த தாகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது ஆத்துமாக்கள் வருகிறதற்கு தடைகளை உடைத்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அற்புதங்களை சுதந்திரிக்க உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த இரண்டு குறிப்புகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் வைத்து செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அடுத்து தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் வருகிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதான காரியத்தை வைத்து நாங்கள் செபிக்க திட்டமிட கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த காரியத்தை கொடுக்கிறீர். என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஆலோசித்த பொழுது இப்பொழுது இந்த 3 காரியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. 3 காரியத்தை நாங்கள் தொடர்ந்து இன்னும் நீர் கொடுக்கிற காரியத்தை வைத்து இயேசுப்பா யாக்கோபு போராடி ஜெயித்தார், வெற்றி பெற்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்ற அந்நாள் மனம் கசந்து அழுது பொருத்தனையோடு எப்தா பொருத்தனையோடு செபித்தார். ஒவ்வொன்றையும் நிறைவுபடுத்தின ஆண்டவர் தாவீது மக்களுக்காக தேசத்துக்காக மன்றாடி செபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் அவ்விதமாக போராடி மன்றாடி கெஞ்சி எங்களை தாழ்த்தி கருத்தா எலியா செபித்து அக்கினி இறங்கினது போல நாங்களும் தொடர்ந்து அப்படி செபித்து இன்னும் ஆண்டவரே நாங்கள் திட்டமிடுகிற உம்முடைய பிள்ளைகள் யாரை அர்ப்பணித்து செபிக்க வருகிறார்களோ அவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த காரியங்களை கேட்டு செபிக்க இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். தடைகள் வர விடாதபடி தடைகள் எல்லாம் உடைத்தெறியும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாங்கள் அப்பாவை ஸ்தோத்திரிக்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சேனையை எழுப்பும். தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த நாளை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.